எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக இல்லறம் எனும் கடலில் அமைதியை தேடி போராடிக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். இன்று பல வீடுகளில் 4 சுவர்களுக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு பெரிய வலி உண்டு. கல்யாணமான புதுசில இருந்த அந்த அன்பு இப்போ இல்ல. என் கணவர் என்னை மதிக்கிறதே இல்ல. நான் எது பேசினாலும் அவருக்கு தப்பாவே படுது. ஒரு வேலைக்காரி மாதிரி தான் என்னை நடத்துறாரு. இந்த ஏக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? முதலில் ஒரு கசப்பான உண்மையை சாணக்கியரின் மொழியில் புரிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை பார்ப்பதில்லை, உங்கள் மதிப்பை மட்டும்தான் பார்க்கிறது. ஒரு ஆண் தன் மனைவியை மதிக்காமல் போவதற்கு காரணம் அவளை பிடிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இவள் நம் மனைவிதானே, இவள் நம்மை விட்டு எங்கே போகப் போகிறாள் என்கிற ஒரு அலட்சியம்தான். நீங்கள் எவ்வளவு அதிகமாக அன்பு காட்டி உங்களை உருக்கிக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவர் உங்களை சலிப்புடன் பார்ப்பார். மகா அறிஞன் சாணக்கியன் சொல்கிறான், அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு காட்டு, ஆனால் அநீதி இழைக்கப்படும் போது அங்கே மனைவி என்ற பாசம் உன் புத்தியை சிதைக்கக்கூடாது. சண்டையிடாமல், கத்தாமல், உங்கள் கண்ணீரை காட்டாமல் உங்கள் கணவரை வழிக்கு கொண்டு வர இதோ அந்த 7 ரகசிய ஆயுதங்கள். ரகசியம் 1. மௌனம் எனும் கூர்வாள். சுயமரியாதை எல்லை. சாணக்கியரின் ராஜதந்திரத்தில் மிக உயரிய ஆயுதம் மௌனம். பொதுவாக ஒரு பெண்ணுக்கு துரோகமோ அல்லது எதிர்ப்போ வரும்போது அவள் செய்யும் முதல் காரியம் கத்துவது, அழுவது அல்லது நியாயம் கேட்டு வாதிடுவது. ஆனால் சாணக்கிய நீதியின்படி நீங்கள் சண்டையிடத் தொடங்கும் அந்த நொடியே உங்கள் பலத்தை எதிரியிடம் இழக்கிறீர்கள். தந்திரம். கணவர் உங்களை கோபத்தில் திட்டுகிறாரா, மனசு நோகும்படி பேசுகிறாரா? பதில் பேசாதீர்கள். அந்த இடத்தில் ஒரு மர்மமான மௌனத்தை பராமரியுங்கள். அநேக பெண்கள் செய்யும் தவறு, கணவர் திட்டி முடித்த 10 நிமிடத்தில் வாங்க சாப்பிடலாம் என்று வழக்கம் போல போய் நிற்பது. இது அவருக்கு என்ன தோன்றும் தெரியுமா? நாம இவளை எப்படி வேண்டுமாலும் திட்டலாம், இவள் ஓடிப்போய் வேலை செய்வாள் என்கிற எண்ணத்தை உண்டாக்கும். இனிமேல் அவர் காயப்படுத்தினால் கடமையை செய்யுங்கள், ஆனால் கனிவை தற்காலிகமாக நிறுத்துங்கள். சமைத்து மேஜையில் வையுங்கள், ஆனால் தட்டை எடுத்து அவர் கையில் கொடுத்து பரிமாறாதீர்கள். சாப்பாடு மேஜையில் இருக்கு, எடுத்துக்கோங்க என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்க்கப் போய்விடுங்கள். அந்த இடத்தில் ஒரு இறுக்கமான சூழல் உருவாக வேண்டும். ஏன் இவள் பேசவில்லை, என்னை தேடி வரவில்லையே என்கிற குழப்பம் அவர் அகங்காரத்தை ஆட்டும். உங்கள் மௌனம் ஒரு ஆழமான கிணற்றைப் போன்றது. அதில் அவர் எரியும் கற்கள் எந்த சத்தத்தையும் ஏற்படுத்தாமல் உள்ளே மூழ்க வேண்டும். ரகசியம் 2. வார்த்தைகளை குறைத்தல். விளக்கம் கொடுக்காதீர்கள். பெண்கள் செய்யும் 90% தவறு விளக்கம் கொடுப்பது. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, காலையிலிருந்து எனக்கும் வேலை இருக்குல்ல என்று அழுது கொண்டே பேசுவார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே, உங்களை மதிக்காத ஒருத்தரிடம் நீங்கள் கொடுக்கும் விளக்கம் அவருக்கு வெறும் இரைச்சலாக மட்டுமே தோன்றும். தந்திரம். உங்கள் கணவர் உங்களை குறை சொன்னால் வாக்குவாதம் பண்ணாதீர்கள். உங்களை நிரூபிக்க போராடாதீர்கள். அவரை ஒரு வினாடி அமைதியாக பார்த்துவிட்டு, சரிங்க, அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தையோடு நிறுத்துங்கள். நீங்கள் எப்போ அமைதியாகிறீர்களோ அப்போதுதான் சண்டையிடும் அவருக்கு தான் செய்வது அசிங்கமாக தோன்றும். ஒரு சுவர் போல இருங்கள். அவர் எரியும் பந்து அவருக்கே திரும்பி போகட்டும். சாணக்கியர் கூறுகிறார், எதிரியை வீழ்த்தும் முன் அவனை அவனது சொந்த கற்பனைகளாலேயே குழப்பமடையச் செய்ய வேண்டும். உங்கள் வார்த்தைகளை விலையுயர்ந்த வைரமாக மாற்றுங்கள். நீங்கள் வாயை திறந்து பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வீட்டில் மதிப்பு கூட வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைக்க வேண்டும். ரகசியம் 3. தியாகம் எனும் அடிமைத்தனத்தை உடைத்தல். கணவர் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், அவர் தூங்கின பிறகுதான் நான் தூங்குவேன் என்று தியாகம் செய்வதாக நினைத்து உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். இது தியாகம் அல்ல, இது உங்களை நீங்களே சிதைக்கும் செயல். நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் உங்கள் கணவர் உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டார். தந்திரம்.
பசித்தால் நேரத்திற்கு சாப்பிடுங்கள். உடல்நிலை சரியாக இல்லையா? எனக்கு உடம்பு முடியல, நான் படுக்கப் போறேன் என்று சொல்லிவிட்டு ஓய்வு எடுங்கள். நீங்கள் ஒரு மனுஷி. உங்களுக்கும் பசிக்கும், உங்களுக்கும் வலிக்கும் என்பதை உங்கள் செயல்கள் மூலம் காட்டுங்கள். உங்களை நீங்கள் ஒரு ராணி மாதிரி பார்த்து கொண்டால்தான் மற்றவர்களும் உங்களை ராணியாக நடத்துவார்கள். தியாகம் என்ற பெயரில் உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் வரும் வரை பசியோடு காத்து கிடப்பதை நிறுத்துங்கள். அவர் வரும்போது நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை பார்த்தால் அவருக்கு உங்கள் மீது ஒரு மரியாதை பிறக்கும். ரகசியம் 4. ரகசியச் சேமிப்பு. பொருளாதாரச் சுதந்திரம். சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரத்தில் மிக தெளிவாக குறிப்பிடும் ஒரு விஷயம்: பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு தன் கணவனே எதிரியாக மாறும்போது அந்த எதிரி முதலில் கையில் எடுக்கும் ஆயுதம் அவளது பொருளாதாரத்தை சிதைப்பதுதான். நான் இல்லாமல் உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்கிற நிலையை உருவாக்கி உங்களை தன்னம்பிக்கையற்றவளாக மாற்றுவதே அவர் நோக்கமாக இருக்கும். தந்திரம். ஒரு சிலந்தி எப்படி தனக்கு தேவையான வலையை ரகசியமாக பின்னுமோ அதுபோலவே நீங்கள் உங்கள் பொருளாதார பாதுகாப்பை அமைதியாக உருவாக்க வேண்டும். ஒரு சிறு தொகையை சேமித்தாலும் அது ஆபத்து காலங்களில் உங்களுக்கு ஒரு மாபெரும் அரணாக நிற்கும். அந்த சேமிப்பு உங்கள் கணவனின் கண்ணில் கண்டே படக்கூடாது. பணத்திற்காக தன் எதிரியிடம் கையேந்தும் போது பெண்ணின் தன்மானம் பலியிடப்படுகிறது. ஆனால் உங்களிடம் ரகசியமாக ஒரு பலம் இருக்கிறது என்ற எண்ணம் உங்களுக்குள் ஒரு துணிச்சலை தரும். நீ என்னை வீதியில் நிறுத்தினாலும் என்னால் வாழ முடியும் என்ற அந்த ரகசிய நம்பிக்கைதான் உங்களை அந்த நச்சுச் சூழலிலிருந்து விடுவிக்கும். மேலும் ரகசியமாக ஏதேனும் ஒரு கைத்தொழிலையோ அல்லது கல்வியையோ பயிலுங்கள். அந்த திறமைதான் உங்கள் விடுதலையின் திறவுகோல். ரகசியம் 5. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். இரும்பு இதயம். உங்கள் கணவருக்கு உங்களை எங்கே அடித்தால் வலிக்கும், எந்த வார்த்தையைச் சொன்னால் உங்கள் நிலை குலையும் என்பது அத்தப்படியாக தெரியும். நீங்கள் அழும்போது அவர் வலிமை அடைகிறார். தந்திரம். எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும், அவர் எவ்வளவு மோசமாக பேசினாலும் அவர் முன்னாடி மட்டும் அழுது விடாதீர்கள். கண்ணீர் விடுவது பலவீனம். உங்கள் இதயத்தை சுற்றி ஒரு இரும்பு கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். அவர் வீசும் வசவு சொற்கள் அந்த கவசத்தில் பட்டு தெறிக்க வேண்டுமே தவிர உங்கள் ஆன்மாவை தீண்டக்கூடாது. அவர் உங்களை அழவைக்க போராடும்போது உங்கள் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை என்றால் அங்கே அவர் தோற்றுப் போகிறார். உங்கள் முகத்தில் ஒரு பக்குவம் இருக்க வேண்டும். இவர் பேசும் வார்த்தை என்னை காயப்படுத்தாது, ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும் என்கிற தன்னம்பிக்கை உங்கள் கண்ணில் தெரியட்டும். உணர்ச்சி வசப்படும் ஒருவனால் ஒருபோதும் சரியான முடிவை எடுக்க முடியாது. கோபத்தை வெற்றியாக மாற்றுங்கள். ரகசியம் 6. வளர்ச்சியால் பதில் சொல். இடைவிடாத முன்னேற்றம். உங்கள் கணவர் உங்களை நசுக்க நினைக்கிறார் என்றால் அவர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார் என்ற அர்த்தம். நீங்கள் பயந்து முடங்க வேண்டுமென்பதுதான் அவரது இலக்கு. அதற்கு ஒரே பதில்தான் இருக்கிறது: வளர்ச்சி. தந்திரம். வாதம் வேண்டாம், புலம்பல் வேண்டாம், அமைதியாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் திறமையை வளர்த்து உங்கள் அறிவை கூர்மையாக்குங்கள். நீங்கள் பேசாமல் உயரும்போது உங்கள் கணவரின் வார்த்தைகள் தானாகவே அர்த்தமிழக்கும். நீ வளர்ந்தால் அவரின் ஆட்சி சிதறும். சாணக்கியர் சொல்கிறார், உன் உயரமே உன் எதிரிக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்களை ஒரு பலவீனமான செடியாக பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் அங்கே ஒரு ஆலமரமாக வேர்விட்டிருக்க வேண்டும். நீங்கள் முன்னேறும்போது அவரின் கட்டுப்பாடு சிதறும். இது உடனடி வெற்றி இல்லை, ஆனால் இது திரும்ப முடியாத வெற்றி. அவர் பேசிக்கொண்டே இருப்பார், ஆனால் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ரகசியம் 7. மறந்து விடுங்கள், ஆனால் மன்னிக்காதீர்கள். எல்லாரும் சொல்வார்கள், மன்னிச்சு போ, கணவர்தானே என்று. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், உங்களை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே காயப்படுத்துபவருக்கு மன்னிப்பு வழங்குவது மீண்டும் வந்து கடிக்க பாம்பிற்கு பால் வார்ப்பதற்கு சமம். தந்திரம். மன்னிக்காதீர்கள், ஆனால் பழிவாங்கவும் வேண்டாம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? மறந்து விடுங்கள். அவருடைய அவமானங்கள், அவருடைய விஷம்,
அனைத்தையும் உங்கள் மனதிலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிடுங்கள். ஒரு மனிதனை தோற்கடிக்க வேண்டுமென்றால் உங்கள் நினைவிலிருந்தே அவனை அழித்துவிடுங்கள். நீங்கள் அவரை பற்றி நினைக்காத நாளே அவர் தோற்றுவிட்டார். நீங்கள் அவரை பற்றி பேசாத நாளே அவர் அர்த்தமிழந்தார். நீங்கள் அமைதியாக வலிமையாக முன்னேறி வாழும் நாளே அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து முழுக்க நீக்கப்பட்டார். மன்னிப்பு கொடுத்தால் நீங்கள் மீண்டும் பலவீனமாகலாம். ஆனால் மறந்துவிட்டால் நீங்கள் சுதந்திரமாகிறீர்கள்.